ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கீங்களா கேட்குறது அப்படின்னா டீப் டவுனாக உங்கள் ஹெல்த் வைஸ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்குறேன். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன், நேரில் பார்த்துட்டே இருக்கேன். அது என்ன அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ. எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு நான் கேட்டுகிட்டே இருக்கேன். என் ரிலேட்டிவ்ஸோ தெரிஞ்சவங்க இவங்க எல்லாத்தையுமே நான் உடம்பு சரியில்லாமல் நான் போய் நேர்லேயும் பார்த்துட்டேன். பேசிக்காகவே நான் ஹெல்த்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கிற ஒரு பர்சன். பட் இதெல்லாமே நான் கேட்டதுக்கு அப்புறமாவும் நேரில் போய் பார்த்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு இந்த ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இன்னும் டீப்பாகவே எனக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ டிசைர்ஸ் வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் அந்த டிசைரை நம்ம அச்சீவ் பண்ணணுன்னாலும், அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும். ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே பண்ணவே முடியும். நமக்கு இப்போ ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற எந்த விஷயமும் பெருசாக தோணாது. நமக்கு இந்த விஷயம்தான் ரொம்ப 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 பெருசு, ரொம்ப ரொம்ப முக்கியம் நினச்சிட்ருப்போம். அந்த விஷயம் கூட நமக்கு முக்கியமாகவும் பெருசாகவும் தோணாது. நம்ம ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே பெருசாக தோணாது. இதுதான் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். என்ன தோணும்? நம்ம ஹெல்த்தே நல்லா இல்லை, அது எல்லாம் யோசிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் தோணும். யாராக இருந்தாலுமே ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். ஹெல்த்துன்னு வந்துட்டால் வேறு எதுவுமே நமக்கு பெருசாக தோணாது. இதுக்கு நடுவில் இந்த போட்டி, பொறாமை, அது இதுன்ட்டு இருக்குது. பட் ஒன்ஸ் நமக்கு அந்த ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் என்ன தோணவே தோணாது. நம்ம இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் தோணும். லாஸ்ட்டு ஒரு 4 டேஸாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. நான் ரெகுலராக 5 மணிக்கு எந்திரிப்பேன். பட் என்னால் 5 மணிக்கு எந்திரிக்க முடியல. ஒர்க் அவுட் பண்ண முடியல, மெடிடேட் பண்ண முடியல, புக் ரீட் பண்ண முடியல. என்னால் ரெகுலரான ரொட்டீன்ஸ் எதுவுமே பண்ணவே முடியல. எனக்கு அப்போ தோணுது எல்லாமே இதை சரி பண்ணணும், அது அவ்வளோதான். அண்ட் அஃப்கோர்ஸ் என் பாடியுமே அதெல்லாம் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணல, பிகாஸ் முடியல. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது சரி பண்ணணுங்கிறது மட்டும்தான் தோணுச்சு. ஸோ நம்ம யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக ஹெல்த்து ஃபஸ்ட்டு பார்த்து தான் ஆகணும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இவங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, பட் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, இப்படி இருக்குது, அவங்களால ஒன்றும் முடியல அப்படின்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ மணி வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ டைம் ஃப்ரீடம் வேணாலும் இருக்கலாம், லொக்கேஷன் ஃப்ரீடம் வேணாலும் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கணுமோ அது என்ன வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா மற்ற எல்லாமே இருந்தது ஒரு யூஸும் கிடையாது. பிகாஸ் அது என்ன பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுமில்ல, நம்ம பாடி அதுக்கு ஒத்துழைக்கணுமில்ல. அப்படி பாடி ஒத்துழைக்கல அப்படின்னா அதெல்லாம் இருந்து என்ன பண்ணுறது? அது நம்மளால் அனுபவிக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ண, அது இருந்து என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணணும், நீங்கள் நினச்ச விஷயத்தை பண்ணணும், அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், அதில் நீங்கள் பெரிய ஆள் ஆகணும். இது எல்லாமே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்க. உங்கள் ஹெல்த் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான நார்மலான லைஃப் வாழணும்னு நினைக்கலாம். எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ட்டு எனக்கு அவசியம் இல்லை, ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஃபேம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் எனக்கு சிம்பிளாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக மட்டும் இருந்தால் போதும். அஃப்கோர்ஸ் பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய லெவலில் இருக்கிறவங்களும் ஹாப்பினஸ், பீஸ்ஃபுல் வேணும்னு நினைப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மலாகவே எனக்கு அந்த பெருசாக எதுவும்லாம் தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட் ஹாப்பினஸும் பீஸும் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே அதுக்குமே உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும். என்ன நடந்தாலுமே எப்படி நீங்கள் இருக்கணும்னு நினச்சாலுமே அப்படி இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஹெல்த்து தான். நான் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, இருக்கிறது ஒரே லைஃப் தான், அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு பிடிச்சதை சாப்பிட்டு போயிடலாம்,
எதுக்கு அவ்வளோ இது ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும், எதுக்கு இப்படி இருக்கணும், அவாய்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக பிடிச்சதை சாப்பிட்லாம். பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எல்லாமே ஒரு லிமிட் தான். இப்போ நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒரு லிமிட் தான். நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தான். ஸோ அந்த லிமிட்டை மீறும்போது தான் அது நம்ம ஹெல்த் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அது ஒரு பாய்சனாக மாறுது. ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி ஒரு லைஃப் தான் பிடிச்சது சாப்பிட்டு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போயிடலாம், இதுக்கு இந்த ஹெல்த் கான்சியஸ் எல்லாம்ட்டு. பட் இப்போ தெரியாது, எங்கேஜில் எதுவுமே தெரியாது. பட் நம்ம க்ரோ ஆக நமக்கு ஏஜ் ஆக ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அப்போ சாப்பிட்டது எல்லாமே ஏஜ் ஆக ஆக அஃபெக்ட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம அந்த இதோட நிப்பாட்டியிருந்தால் அதுக்கப்புறம் ஹெல்த் கான்சியஸாக இருந்தால் ஓகே. பட் அப்படி நிப்பாட்டாமல் திருப்பி அதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம், அந்த மாதிரியே சாப்பிட்டே இருந்தோம், நம்ம ஃபுட் ஹேபிட் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம ஒரு டைமில் கண்டிப்பாக நம்ம அஃபெக்ட் பண்ணோம். அதனால நம்ம சஃபர் ஆகும். நம்ம சஃபர் ஆகிறது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சஃபர் ஆவாங்க. அது நமக்கு கஷ்டத்தை தராது, அவங்களுக்கும் மென்டலியும் கஷ்டத்தை தரும், ஃபினான்ஷியலாகவும் நமக்கு கஷ்டத்தை தரும். ஸோ இதெல்லாம் எதுக்கு? ஒரு லைஃப் தான். அஃப்கோர்ஸ் பிடிச்ச மாதிரி இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. பட் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. அது நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிடிச்சதை பண்ண முடியும். ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே இந்த பழமொழி தெரியும். அது யோசித்து பார்த்தோன்னா ரொம்பவே ட்ரூ. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே அது ட்ரூன்னு தெரியும். பட் அந்த வெல்த்தை நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம் சொல்லுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு செகண்ட். எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துட்ருக்கோம், அதை கேர் பண்ணுறோமா? டெய்லி எக்ஸசைஸ், ஹெல்த்தியான ஃபுட் ஏதோ ஒன்று இருக்கா? நோ. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் பண்ணலாம், நிறைய பேர் பண்ணாமல் இருக்கலாம். பண்ணுறவங்க ஓகே, பண்ணாமல் இருக்கிறவங்க ஏன் பண்ணாமல் இருக்கும்? அதெல்லாம் அது இப்போது அதுவும் வெஹிக்கிள்ஸ் மாதிரி தானே. வெஹிக்கிள்ஸ் புதுசாக வாங்கும்போது ஓகே நல்லா இருக்கும். பட் நம்ம அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ண அதை மெயின்டைன் பண்ணாமையும் அப்படியே யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அது பழசாக அதில் ரிப்பேர்ஸ் வரும், நிறையா அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அந்த மாதிரி தான் நம்ம நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பாடியுமே எங்கேஜில் தெரியாது, கொஞ்சம் ஏஜ் ஆக தான் நம்ம சாப்பிட்டது எல்லாமே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் உங்களோட ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிரதராக கேட்டுக்கிறேன், உங்கள் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. பிகாஸ் சொன்ன மாதிரி ஹெல்த் இஸ் வெல்த். அது நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்ற எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் நமக்கு ஹெல்த் எந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் சர்க்கிளில் யாருக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெற்ற இன்பம் பெருக வையகம்.